சினீஷ்க்கு வந்து ஜாமி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் எல்லார் பேரையும் தப்பு தப்பா சொல்லுவான். ஃபர்ஸ்ட் லைனே தப்பா போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் கொடி இல்லைன்னா மடி இல்லைன்னு போடுவான். ஓகே, இந்த படம் பேர் நிஞ்சா. யாருன்னா உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நிஞ்சான்னு தான் சொல்லணும், சரியா? நீ எதனா தப்பா சொன்னா நீயே மாட்டிப்ப, நீ தான் ப்ரொடியூசர். சார் இந்த பேர் எனக்கு இப்போ தானே தெரியும், நான் இந்த பிளான்லாம் பண்ணல சார். தயவுசெய்து எல்லாரும் பேரையும் காப்பாற்று. ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருன்னா வந்து நேஷனல் அவார்டு கிடச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான். சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா. ஓகே, நேஷனல் அவார்டு வாங்கி ஷாப்பிங் போகிறாங்க. சரி, ஓகே சார், அன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணோம், ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு. ஆமாம் சார், இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டுங்கெல்லாம் இல்லை சார், இந்த வாரம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம். ஸோ மறுநாள் பேண்ட் வாங்கிட்டான். ஸோ நான் சொல்லிட்டேன், மச்சான் இது இப்போ மீட் பண்ண வேணா, நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா. ஏன்? இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா. நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு திருப்பி கூப்பிட்றேன். நீ பெல்ட்டு கூட லேட்டாக வாங்கலாம், சலூனில் 1 டேக்கு உனக்கு என்னடா ஒர்க் இருக்குது சார். நேஷனல் அவார்டு வாங்கிட்டு ஃபோட்டோ அமிச்சான். ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளை சட்டைக்கு 7 நாள் எதுக்குறாங்க உங்களுக்கு ஷாப்பிங்?